பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்தில 9வது பாட அழகான பின்னங்கள் பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்தியான் வகுப்புல பார்க்கலாம். சென்ற வகுப்புல நாங்கள் என்னென்ன விஷயங்கள் படித்த நாங்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்புல பின்னமண்டா என்ன, அதோட பின்னங்களினுடைய வகைகளை பார்த்த நாங்கள். அடுத்ததாக பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுறது என்று பார்த்த நாங்கள். பின்னங்களை ஒப்பிடும் பொழுது 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் தொகுதி எண்களையும் வச்சுக்கொண்டு 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடுவோம். உதாரணமாக 8 ல் 3 8 ல் 5 இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடும் பொழுது இவை இரண்டினுடைய பகுதி எண் தொகுதி எண் ஏதாவது ஒன்று சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ இந்த 2 பின்னங்களையும் பார்த்த நீங்கண்டா இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனாக இருக்குது. 2 பின்னங்களுமே 8 என்கிற ஒரே பகுதி எண்ணை கொண்டவையாக வந்திருக்குது. ஆகவே இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடும் பொழுது பகுதி எண்கள் சமனாக இருந்தாலும் அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் ஒப்பிடுவது இலகுவானது ஆகும். 2 பின்னங்களை ஒப்பிடும் போது பகுதி எண்கள் சமனாக இருந்தால் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து சொல்றது ஈஸி. எது பெரிய பின்னம் எது சிறிய பின்னம் என்று நாங்கள் சொல்ல முடியும். எவ்வாறு அப்படி என்றால் அந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்ணை அவதானியுங்கோ. இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இருக்கிறபடியா அவற்றின் தொகுதி எண்களை பார்ப்போம். இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்குது. அப்ப பகுதி எண்கள் சமனாக இருக்கும் பொழுது அந்த பின்னங்களின் தொகுதி எண்களில் எந்த தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும், மற்ற பின்னம் சிறிய பின்னமாக இருக்கும். இங்க 8 ல் 3 இங்க 8 ல் 5 இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இருக்குது. தொகுதி எண்கள் இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்குது. 3 விட 5 பெருசு. ஆகவே 8 ல் 5 என்கிற பின்னமானது 8 ல் 3 என்கிற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். இது பகுதி எண்கள் சமனாக இருக்கும் போது நாங்கள் இவ்வாறு ஒப்பிடுவோம். இதே போல 15 ல் 7 இருக்குது, 15 ல் 2 இருக்குது. இங்கேயும் 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக இருக்குது. ஆனா தொகுதி எண்கள் சமனாக இல்லை. பகுதி எண்கள் சமனாக இருக்கும்போது தொகுதி எண்கள் நிச்சயமாக வேறு வேறையா இருக்கும், சமன் இல்லாம இருக்கும். அதுல எந்த தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ, எந்த பின்னத்தின் தொகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். அப்ப 15 ல் 7 ஆனது 15 ல் 2 விட பெரியதாக இருக்கும் என்று நாங்கள் முடிவுக்கு வருவோம். ஆகவே சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றில் பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும் மற்றதை விட. இப்படி பகுதி எண்கள் சமனாக இருக்கிற பின்னங்களை ஒப்பிட்ட நாங்கள். அடுத்ததாக தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற பின்னங்களையும் ஒப்பிட்ட நாங்கள். 7 ல் 3 5 ல் 3 இந்த 2 பின்னங்களையும் பாருங்கோ. இவற்றின் பகுதி எண்கள் வேறு வேறையா இருக்குது. ஆனால் இவை இரண்டினுடைய தொகுதி எண்களும் ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே சமனான தொகுதி எண்ணை கொண்ட சமனான தொகுதி எண்களை கொண்ட இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடும் பொழுது இவற்றின் பகுதி எண்களை அவதானிக்க வேணும். இங்க 7 இருக்குது, இங்க 5 இருக்குது. ஆகவே 7 விட 5 சிறியது. ஏற்கனவே பார்த்ததை விட இது மாறி வரும். 7 விட 5 சிறியதாக இருப்பதனால் 5 ல் 3 என்கிற பின்னமானது 7 ல் 3 என்கிற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும்.
தொகுதி எண்கள் சமனாக உள்ள 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதி எண்களை பார்ப்போம். சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். 14 9 11 9 இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடுவோம். இந்த 2 பின்னங்களையும் தொகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆனால் பகுதி எண்கள் வேறு வேறையா இருக்குது. இங்க 14 இருக்கு, இங்க 11 இருக்குது. இப்போ தொகுதி எண்கள் சமனாக இருப்பதனால் இவற்றில் சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் எது என்று நாங்கள் பார்ப்போம். 14 விட 11 சிறியது. ஆகவே 11 9 சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னமானது மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். வெவ்வேறு பின்னங்களை ஒப்பீடு செய்த நாங்கள் இதுல இந்த சமனான பகுதி எண்களும் தொகுதி எண்களும் சமன் இல்லாத நேரம் நாங்கள் எவ்வாறு ஒப்பிடுவோம் என்று பார்ப்போம். பாருங்க, 5 2 இருக்குது, இங்கால 2 1 இருக்குது. இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் ஒப்பிடுவோம். ஒப்பிட்டு எந்த பின்னம் பெரிய பின்னம், எந்த பின்னம் சிறிய பின்னம் என்று நாங்கள் எழுதலாம். இங்க 5 2 இங்க 2 1 இந்த 2 பின்னங்களையும் ஒப்பிடும் பொழுது இவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம், அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். இங்கே பகுதி எண்கள் சமனாக இல்லை, அதே போல தொகுதி எண்களும் சமனாக இல்லை. 5 இருக்கு, 2 இருக்கு, வேறு வேறா இருக்குது. தொகுதி எண் இங்கால 2 இருக்கு, இங்கால 1 இருக்கு. தொகுதி எண்ணும் வேறு வேறா இருக்குது. ஆகவே தொகுதி எண்களும் பகுதி எண்களும் சமன் இல்லாத போது நாங்கள் என்ன செய்வோம், இந்த 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னங்கள் கண்டு அவற்றை சமப்படுத்தின பிறகு நாங்கள் 2 பின்னங்களையும் ஒப்பிட வேணும். இங்க 5 2 இங்க 2 1 என்ன செய்யலாம் நாங்கள், அதாவது ஒரே பகுதி எண்ணை கொண்ட பின்னமாக நாங்கள் இவற்றை மாற்ற வேணும். 5 இருக்குது, 2 இருக்குது. 5 2ஆல பெருக்குங்கோ என்ன வரும், 10 கிடைக்கும். 2 5ஆல பெருக்குங்கோ 10 கிடைக்கும். ஆகவே இந்த 2 பின்னங்களுக்கும் நாங்கள் சமவெளி பின்னம் காண போறோம். பகுதி எண் 10 வார மாதிரி. அப்ப 5 2 இந்த பின்னத்தை 5ஆல நாங்கள் பெருக்குவோம். இந்த பின்னத்தை நாங்கள் இந்த பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண்றோம். 2ஆல பெருக்கி காண்போம். 5ஐயும் 2ஐயும் பெருக்கின நீங்கண்டா 10, 2ஐயும் 2ஐயும் பெருக்கின நீங்கண்டா 4. முதலாவது பின்னத்திற்கு பகுதி எண் 10 வார மாதிரி சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். 2வது பின்னம் 2 1. இந்த பின்னத்திற்கு சமவெளி பின்னம் காணுவோம். பகுதி எண் 10 வார மாதிரி. ஆகவே நாங்கள் எந்த எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் காண வேணும், 5ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காண வேணும். 5 10 5 தர 1 5. சமவெளி பின்னம் அப்படி என்ன நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி நாங்கள் சமவெளி பின்னம் காண முடியும். இந்த பின்னத்திலையும் 2 என்கிற ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். இந்த பின்னத்தை 5 என்கிற ஒரே எண்ணால பெருக்கி, அதாவது பகுதி எண் எங்களுக்கு பின்னங்களை ஒப்பிடும் பொழுது பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும், அல்லது தொகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். இருந்தால் எங்களுக்கு பின்னங்களை ஒப்பிடுவது இலகுவானது ஆகும். அப்ப 5 இங்க 5 இருக்கு பகுதி எண்ணாக, இங்க பகுதி எண்ணாக 2 இருக்கு. அப்ப 5 2ஆல பெருக்கினோம்னா 10 கிடைக்கும். அதே போல 2 5ஆல பெருக்கினோம்னா 10 கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு, ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காண்கிறோம். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 5ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காண்கிறோம். 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம்.
5ல் 2 சமவெளி பின்னம் என்றால் இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம். 5ல் 2 இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 10ல் 4. 2ல் 1 இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் அல்லது இந்த பின்னத்திற்குரிய சமவெளி பின்னம் 10ல் 5. 5ல் 2க்கு சமனான பின்னம் 10ல் 4. 2ல் 1க்கு சமனான பின்னம் 10ல் 5. இப்ப பாருங்க, பகுதி எண் 2 பின்னங்களையும் சமனாக இருக்குது. பகுதி எண்கள் சமனாக இருக்கும் பின்னங்களை எங்களுக்கு ஒப்பிட தெரியும். சமனான பகுதி எண்களை உடைய 2 பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றில் பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் மற்றதை விட பெருசாக இருக்கும். பகுதி எண்கள் இங்கேயும் 10 இங்கேயும் 10. ஆகவே நாங்கள் அவற்றின் தொகுதி எண்கள் அவதானிப்போம். இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்குது. எங்க பெரிய எண் இருக்குது? 4 பெரிய எண்ணா 5 பெரிய எண்ணா? 5 பெரிய எண். ஆகவே பெரிய தொகுதி எண்ணை கொண்ட பின்னம் இந்த பின்னத்தை விட பெரியதாக இருக்கும், மற்ற பின்னத்தை விட பெரியதாக இருக்கும். ஆகவே 10ல் 4க்குரிய பின்னம் 5ல் 2, 10ல் 5க்குரிய பின்னம் 2ல் 1. ஆகவே 5ல் 2ஐ விட 2ல் 1 இந்த பின்னமானது பெரிய பின்னமாக இருக்கும். இப்ப கேள்வி, பின்னங்களை ஒப்பிடுக அல்லது பெரிய பின்னத்தை தெரிவு செய்து எழுதுக. இவற்றுள் 2 பின்னங்களை தந்து இவற்றுள் பெரிய பின்னத்தை தெரிவு செய்து எழுதுகண்டா இந்த பின்னமானது 10ல் 5 பெரிய பின்னமாக இருக்கும். நீங்கள் 10ல் 5 பெரியது. சிறிய பின்னத்தை தெரிவு செய்கண்டா 10ல் 4 சிறியது என்று எழுதுவீங்க. நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இதுல நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். தரப்பட்டுள்ள பின்னங்களை ஏறு வரிசையில் எழுதுக. தரப்பட்டுள்ள பின்னங்களை ஏறு வரிசையில் எழுதுக. நீங்கள் கேள்வி எழுதிக் கொள்ளலாம். 5ல் 4, 11ல் 4, 22ல் 4, தரப்பட்டுள்ள பின்னங்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்கு. 5 பின்னங்களை தந்திருக்கு. இந்த 5 பின்னங்களையும் நாங்கள் அவதானித்து ஏறு வரிசையில் எழுத போறோம். இப்ப ஏறு வரிசை அப்படி என்றால் சிறிய 5 பின்னங்கள் தந்திருக்குது. எண்கள் தரப்படும் பொழுது ஏறு வரிசையில் எழுத வேணுமெண்டா என்ன செய்யலாம்? சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்களை எழுதி கொண்டு போவோம். அதே போல எண்கள் தரப்பட்டிருந்தால் ஏறு வரிசையில் எழுத வேணுமென நாங்கள் சிறிய எண்கள்ல இருந்து எழுதி கொண்டு போவோம். அதே போல இந்த பின்னங்களை ஏறு வரிசையில் எழுதுறோம். அப்ப சிறிய பின்னத்தில இருந்து பெரிய பின்னங்கள், சிறிய பின்னம் அடுத்தது பெரிய பின்னம், அப்படி ஏறு வரிசையில் எழுதுவோம். ஆகவே இதுல இருக்கக்கூடியதுல முதலாவது சிறிய பின்னம் எந்த பின்னம் என்று பார்ப்போம். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய 5 பின்னங்கள்லையும் தொகுதி எண்கள் என்னவாக இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. 4 4 4 4 4.
ஐந்து பின்னங்களையும் பார்க்கும் பொழுது 5 பின்னங்களையும் இருக்கக்கூடிய தொகுதி எண்கள் ஒரே மாதிரியாக இருக்குது. 4 என்கிற ஒரே மாதிரியான எண்ணை கொண்ட தொகுதி எண்ணாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு தெரியும் தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற பின்னங்களை ஒப்பிடுவது இலகுவானது. அதே போல பகுதி எண்கள் சமனாக இருக்கிற பின்னங்களை ஒப்பிடுவது இலகுவானது. எல்லா 5 பின்னங்களையும் தொகுதி எண்கள் சமனாக இருப்பதனால் இவற்றின் பகுதி எண்களை நாங்கள் அவதானிப்போம். எங்க சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் பெரியதாக இருக்கும், பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் சிறியதாக இருக்கும். ஆகவே இவை 5லையும் எந்த பின்னத்துல பெரிய பகுதி எண் வந்திருக்குதோ, எந்த பின்னத்தினுடைய பகுதி எண் பெரியதாக இருக்குதோ அந்த பின்னம் எல்லா பின்னத்திலையும் சிறிய பின்னமாக இருக்கும். 5 பின்னங்கள்லையும் பகுதி எண்களை அவதானிக்கிறோம். எந்த பின்னத்துல இருக்கக்கூடிய பகுதி எண் பெரிய எண்ணாக இருக்குதோ அந்த பின்னம் இருக்கிறதுலே சிறிய பின்னமாக இருக்கும். ஆகவே 5, 7, 22, 15, 11 பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 22, 4 இதுதான் இருக்கிற எல்லாத்திலையும் சிறிய பின்னமாக இருக்கும். அடுத்ததாக பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 11, 11 ஆகவே 11, 4. அடுத்ததாக இது ரெண்டையும் விட்டு அடுத்ததாக 15 இருக்குது, 15, 4 இது ரெண்டையும் விட்டு அடுத்த பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 11, 4 3ஐயும் விட்டு அடுத்ததாக பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் 7, 4 அடுத்ததாக 5, 4 ஆகவே இருக்கிறதுலேயே பெரிய பின்னம் 5, 4 இருக்கிறதுலேயே சிறிய பின்னம் 22, 4. இதை நாங்கள் ஈறு வரிசை, இதை விட இது பெரியது, இதை விட 11, 4 பெரியது, 11, 4ஐ விட 7, 4 பெரியது, 7, 4ஐ விட 5, 4 பெரியது. ஆகவே நாங்கள் ஈறு வரிசையில எழுதியிருக்கிறோம். இவ்வாறு தொகுதி எண்கள் சமனாக இருக்கிற பின்னங்களை ஒப்பிடும் பொழுது பெரிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் சிறியதாக இருக்கும், சின்னதாக இருக்கும். சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னம் இருக்கிறதுலே பெரிய பின்னமாக இருக்கும். அடுத்ததாக பின்னங்களை எவ்வாறு ஒப்பிடுறது என்பது தொடர்பாக நாங்கள் நாங்கள் இனி பின்னங்களின் கூட்டல். பின்னங்களின் கூட்டல், பின்னங்களின் கூட்டல் கழித்தல் நாங்கள் படிக்க வேணும். முதலாவதாக பின்னங்களின் கூட்டல், 2 பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம். இப்ப பின்னங்களை கூட்டுவதற்காக முதலாவதாக ரெண்டு ஒரே அளவான அதாவது ஒரு முழு கேக் கொண்ட நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு முழு கூட்டும் பொழுது நாங்கள் அதாவது பிரிக்கும் பொழுது ஒரு முழு உருவை பிரிச்சுத்தான், முழு உருவை சமனான பகுதிகளாக பிரிக்கும் பொழுதுதான் பின்னம் உருவாகுது. அப்போ ஒரு முழுமையான ஒரு கேக் எடுத்திருக்கிறோம். கேக் எடுத்துக்கொண்டு இந்த கேக்கை நாங்கள் 4 சமனான துண்டுகளாக வெட்டுறோம். ஒரு முழுமையான கேக் வந்து நினைச்சு கொள்ளுங்க. கேக் எடுத்துக்கொண்டு இதை 4 சமனான பகுதிகளாக நாங்கள் வெட்டுறோம். வெட்டிட்டு இதுல முதலாவது துண்டு அக்காவுக்கு கொடுக்கப்படுகிறது. அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட துண்டு, அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை பின்னமாக என்னென்று சொல்லுவோம். அக்காவுக்கு 4ல் 1,
முழு கேக்கில 1/4 பங்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு துண்டு தம்பிக்கு கொடுக்கப்படுகிறது. அதே முழு கேக்கு 4 சமனான பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு துண்டு அக்காவுக்கும் இன்னொரு துண்டு தம்பிக்கும் கொடுக்கப்படுகிறது. தம்பிக்கு கொடுக்கப்பட்ட அளவானது அளவை நாங்கள் பின்னமாக என்னென்று சொல்லுவோம், 4/1. 4 சமனான பகுதிகளாக இந்த கேக்கானது பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பகுதி தம்பிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தம்பிக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை பின்னமாக 4/1 என்று சொல்லுவோம். இப்பொழுது அக்காவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து என்ன அளவான கேக்கானது கொடுக்கப்படுகிறது? அக்காவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து எவ்வளவு கேக் கொடுக்குறாங்க அப்படி என்று பார்த்தோம்னா என்ன செய்வோம், அக்காவுக்கு கொடுத்ததையும் தம்பிக்கு கொடுத்ததையும் நாங்கள் கூட்டுவோம். அக்காவுக்கு 2 பேனா கொடுக்குறோம், தம்பிக்கு 3 பேனைகளா கொடுக்குறோம். அப்படின்னா மொத்தமாக அக்காவுக்கும் தம்பிக்கும் சேர்த்து எத்தனை பேனைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம், 2ஐயும் கூட்டுவோம். அதே போல அக்காவுக்கு 4/1 பங்கு கொடுக்கப்படுது, தம்பிக்கு 4/1 பங்கு கொடுக்கப்படுது. 2 பேருக்கும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கேக்கினுடைய அளவை நாங்கள் கூட்டுவோம். கூட்டும் பொழுது 4/1 4/1 4/1 கூட்டுவோம். இப்ப பாருங்க, நாங்கள் இங்க கூட்டுவோம். பிறகு முதலாவதாக இந்த கேக் துண்டுல பார்ப்போம், அக்காவுக்கும் தம்பிக்கும் இந்த முழு உருவுல எவ்வளவு பகுதி எவ்வளவு அளவான கேக் கொடுக்கப்பட்டிருக்கும். இது 4/1 பங்கு, இது 4 அடுத்த பங்கு, 4/1 பங்கு, இது 4/2 பங்கு. ஆகவே முழு உருவை சமனான 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம். 2 பகுதிகள் நிலற்றப்பட்டிருக்குது. 2 பகுதிகள் ஒரே அளவான 2 பகுதிகள் கேக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது? 2 பேருக்கும் சேர்த்து 4/2 பங்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம், முழு கேக்கானது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே 4 கீழே எழுதுவோம். 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. 4ல அக்காவுக்கு ஒரு பகுதி, தம்பிக்கு ஒரு பகுதி, மொத்தமாக 2 பகுதிகள் 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே 4/2 பங்கு. நாங்கள் இந்த 2 பின்னங்களையும் கூட்டும் பொழுது என்ன செய்ய வேணும், கூட்டல் அண்டுட்டு 4ஐயும் கூட்டி 8 போட்டுறக்கூடாது. 2 பின்னங்களை கூட்டும் பொழுது அவற்றின் விட பகுதி எண்ணில ஒரே, அதாவது 2 பின்னங்களையும் இருக்கக்கூடிய பகுதி எண் தான் விடையாக வர வேணும். ஒரே பகுதி எண்ணின் கீழே தான் நாங்கள் அவற்றை கூட்டுவோம். விடையாக அந்த 2 பின்னங்களையும் இருக்கக்கூடிய ஒரே பகுதி எண் வர வேணும். இப்ப 4. இனி தொகுதி எண்களை மட்டும்தான் நாங்கள் கூட்டுவோம். ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 2. 4/1 என்னென்று கூட்டுவீங்க, விடையா பகுதி எண்ணில 4 வர வேணும். தொகுதி எண்ணை மட்டும் நாங்கள் கூட்டுவோம். ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 2 வரும். ஆகவே 4/2 இங்கேயும் வரவும் 4/2 பங்கானது 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாங்கள் பின்னங்களை கூட்ட வேணும். நாங்கள் இனி கேள்வி செய்வோம். கூட்டுக. பின்னங்களை கூட்டுவோம். 5/2 சக 5/1. 5/2ஐயும் 5/1ஐயும் நாங்கள் கூட்டுவோம்.
கூட்டும் பொழுது பகுதி எண்களை நாங்கள் கூட்டக்கூடாது. ரெண்டிலையும் பகுதி எண்கள் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்க்க வேணும். ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே பகுதி எண் 5ஆக இருக்கும். தொகுதியில இருக்கக்கூடிய எண்களை மட்டும் நாங்கள் கூட்டுவோம். 2ஐயும் 1ஐயும் கூட்டுவோம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3, பகுதியில 5 வர வேணும். 5இல் 2ஐயும் 5இல் 1ஐயும் கூட்டும் பொழுது பகுதி எண் மாறாது. 2லையும் வந்திருக்கிற அதே பகுதி எண் வர வேணும். 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3 கிடைக்கும். அதே போல 11இல் 5ஐயும் 11இல் 3ஐயும் கூட்டுவோம். 2 பின்னங்களை கூட்டுறோம். கூட்டும் பொழுது அவற்றின் பகுதி எண்கள் கண்டிப்பாக சமனாக இருக்க வேணும். சமனாக இல்லாட்டி நாங்கள் ஏற்கனவே பின்னங்களை ஒப்பிடும் பொழுது பார்த்த மாதிரி சமவெளி பின்னங்களை கண்ட பிறகுதான் கூட்ட வேணும். முதலாவது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம், 2 பின்னங்களையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குதா? இங்கேயும் 11, இங்கேயும் 11 பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே விடையா 2 பின்னங்களையும் கூட்டி வார விடையிலையும் அதே பகுதி எண்ணு நாங்கள் போட வேணும். 11ஐயும் 11ஐயும் கூட்டி 22 போட்டுறக்கூடாது. 11. இனி தொகுதி எண்களை கூட்டுவோம். இங்க 5, இங்க 3, 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8. அதே பின்னங்களை நாங்கள் இவ்வாறு கூட்டுவோம். பின்னங்களின் பகுதி எண்கள் தொகுதி எண்கள் சமனாக இருந்தால் எங்களால கூட்ட முடியாது. கூட்டலாம், ஆனால் கண்டிப்பாக 2 பின்னங்களை கூட்டுவதற்கு பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். அப்பதான் நாங்கள் கூட்ட முடியும். இல்லாட்டி கூட்ட முடியாது. பகுதி எண்கள் சமன் இல்லாம தொகுதி எண்கள் மட்டும் சமனாக இருந்தால் எங்களால கூட்ட முடியாது. 2 பின்னங்களை கூட்டுவதற்கு அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். இதே போலதான் 2 பின்னங்களினுடைய கழித்தல். ஒரு பின்னத்தில இருந்து இன்னொரு பின்னத்தை கழிக்கிறதும் அப்படித்தான். பின்னங்களின் கழித்தல். கழித்தலும் இதே மாதிரி தான். 8இல் 5இல் இருந்து 8இல் 2ஆனது கழிக்கப்படுகிறது. இந்த பின்னத்திலிருந்து இந்த பின்னமானது கழிக்கப்படுகிறது. கழிக்கும் போது என்ன பின்னம் கிடைக்கும் அப்படி என்று பார்த்தீங்கன்னா 2 பின்னங்களை கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். 8இல் 5, 8இல் 2. ஆகவே இந்த கழித்தலானது கழிக்கப்படும் பொழுதும் அவற்றின் கிடைக்கக்கூடிய விடையின் பகுதி எண்ணும் சமனாகத்தான் இருக்க வேணும். 8ஆகத்தான் இருக்கும். பகுதி எண் 8. தொகுதி எண்களை இனி பார்ப்போம். 5, 2. கூட்டும் பொழுது என்ன செய்த நாங்கள் இங்க கூட்டல் இருக்கும். ஆகவே நாங்கள் 2 தொகுதி எண்களை கூட்டின. நாங்கள் கழிக்கும் பொழுது இங்க கழித்தல் இருக்குது. ஆகவே நாங்கள் 5இல் இருந்து 2 கழிக்க வேணும். கூட்டல் இருந்தால் தொகுதி எண்களை கூட்டுவோம். கழித்தல் இருந்தால் முதலாவது பின்னத்தின் தொகுதி எண்ணிலிருந்து 2வது பின்னத்தின் தொகுதி எண்ணை நாங்கள் கழிப்போம். 5இல் இருந்து 2 கழிச்சீங்கன்னா 3, கீழே 8 வரும். அதே போல 15இல் 7இல் இருந்து 15இல் 12இல் இருந்து 15இல் 8 கழிப்போம். 15இல் 12இல் இருந்து 15இல் 8 கழிப்போம். 2 பின்னங்களை கூட்டும் பொழுதும் அல்லது கழிக்கும் போதும் அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்க வேணும். இங்கேயும் 15 இருக்கு, இங்கேயும் 15 இருக்கு. ஆகவே இந்த பின்னத்திலிருந்து இந்த பின்னத்தை கழித்து வரும் விடையினுடைய பகுதி எண்ணும் 15ஆக இருக்கும். இனி தொகுதி எண்களை கழிப்போம். 12 கழித்தல் 8. 12 முதலாவது பின்னத்தின் தொகுதி எண் 12, அடையாளம் கழித்தல். ஆகவே கழித்தல் 8 கழிப்போம்.
12ல இருந்து 8 கழிச்சீங்கன்னா 4 கீழே 15. கூட்டலும் கழித்தலும் ஒரே சமனான பகுதி எண்ணை கொண்டவையாக இருந்தால் கூட்டலும் கழித்தலும் செய்கிறது இலகுவானது ஆகும். 15ல இருந்து 15 கழிச்சிடக்கூடாது. கழிச்சினீங்கன்னா 0 வந்துடும். ஒரு பின்னத்திலிருந்து இன்னொரு பின்னத்தை கழிக்கும் பொழுது கிடைக்கிற விடையிலையும் அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் சமனாகத்தான் இருக்க வேண்டும். இங்கேயும் இங்கேயும் 15, இங்கேயும் 15, இவை இரண்டும் சமன். இவற்றிலே இந்த பின்னத்திலிருந்து இந்த பின்னத்தை கழிச்சு வார விடையிலையும் பகுதி எண் 15ஆக இருக்க வேண்டும். எல்லாம் சமனாக இருக்க, விடையும் சமனாக இருக்க வேண்டும். விடை இந்த பகுதி எண்ணும் சமனாக இருக்க வேண்டும். 12ல இருந்து 8 கழிப்போம். 12ல இருந்து 8 கழிச்சீங்கன்னா 4. அடுத்ததாக சமன் இல்லாத பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது கழிக்கிறது. நாங்கள் இப்ப செய்தது சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டின நாங்கள் கழிச்ச நாங்கள் பகுதி எண்கள் சமனாக இருக்கும் போது 4ல் 1, 4ல் 2, 2 பின்னங்களையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குது. இது எங்களுக்கு கூட்டவோ கழிக்கவோ தெரியும். விடையிலையும் பகுதி எண் 4ஆக இருக்க வேணும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. இப்ப நாங்கள் இப்ப படிக்க போறது சமன் இல்லாத பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது. 2 பின்னங்களையும் பாருங்கோ. 2 பின்னங்களையும் பகுதி எண்கள் சமன் இல்லாம இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தாலும் பகுதி எண்கள் சமன் இல்லாட்டி எங்களால் 2 பின்னங்களையும் கூட்ட முடியாது. ஏனென்றா இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு முழு உருவானது சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுத்தான் பின்னம் உருவாகும். சமனான பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது இப்ப இங்கேயும் 4ல் 1, இங்கேயும் 4ல் 1 முழு உரு சமனான பகுதிகளாக பிரிக்கப்படும் போது எங்களால அதுக்குள்ள கூட்டல கழித்தல செய்ய முடியும். ஆனால் சமன் இல்லாம இருந்தால் எங்களால கூட்ட முடியாது. அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த பகுதி எண்களை சமனாக்கின பிறகு நாங்கள் கூட்ட வேணும். இங்க பாருங்க, முதலாவது பின்னம் 3ல் 1, இரண்டாவது பின்னம் 6ல் 1, இந்த பின்னத்தின் பகுதி எண் 3, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 6. இங்க ரெண்டும் சமனாக இருக்குதா? இல்லை. சமனாக இல்லாட்டி எங்களால கூட்ட முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும், 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களை நாங்கள் சமப்படுத்த வேணும். 2 பின்னங்களின் பகுதி எண்களையும் சமனான பகுதி எண்ணை கொண்டதாக மாற்ற வேணும். இப்ப பாருங்கோ, இங்க 3ல் 1 இருக்குது, இங்க 6ல் 1 இருக்குது. நாங்கள் என்ன செய்யலாம், இந்த 3ல் இங்க 6 இருக்குது, இந்த 3ல் 1 இந்த பின்னத்திற்கு பகுதி எண் 6 வார மாதிரியான ஒரு சமவெளி பின்னத்தை காண முடியும். சமவெளி பின்னம் எங்களுக்கு தெரியும். சமனான பின்னம், இந்த பின்னத்திற்கு சமனான இன்னொரு பின்னத்தை நாங்கள் காண முடியும். அந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 6 வார மாதிரி நாங்கள் காணப்போறோம். முதலாவது பின்னத்தினுடைய பகுதி எண் 6 வார மாதிரி இந்த 3ல் 1 இந்த பின்னத்திற்கு நாங்கள் சமவெளி பின்னம் காணுவோம். சமவெளி பின்னம் காணும் பொழுது பகுதி எண் 6ஆக வர வேண்டும். இங்க 3 இருக்குது, இங்க 6ஆக வர வேணுமெண்டா நாங்கள் 6ஆல் இந்த பின்னத்தை, எந்த எண்ணால் அந்த பின்னத்தை பெருக்க வேணும், 2ஆல பெருக்குவோம்.
மேலையும் கீழையும் பெருக்க வேணும். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி நாங்கள் சமவெளி பின்னம் காண முடியும். அப்ப இப்ப பாருங்க, 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 6, 1ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 2. இப்ப மூன்றில் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு சமனான பின்னம் கண்டுட்டோம். 6ல் 2 இவை இரண்டும் சமனான பின்னங்கள். 3ல் 1க்கு அல்லது சமவெளி பின்னம். 3ல் 1க்கு சமனான பின்னத்தை கண்டிருக்கிறோம். எப்படி காண்றது? இங்க 6 இருக்குது, அப்ப நாங்கள் இங்க 6 இருக்குது, இங்க 3 இருக்குது. பகுதி எண்கள் சமன் இல்லாட்டி எங்களால கூட்ட முடியாது. ஆகவே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 6 வார மாதிரி சமவெளி பின்னம் நாங்கள் காண முடியும். 2ஆல பெருக்கி 3ல் 1 2ஆல பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்கும். 3 6 1 2. இப்பொழுது இந்த பின்னம் என்னவா மாறிட்டு? 6ல் 2ஆ மாறிட்டு. 3ல் 1க்கு சமனான பின்னம் தான் 6ல் 2. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? 3ல் 1க்கு பதிலாக 6ல் 2 போடுவோம். இந்த பின்னத்துக்கு பதிலாக 6ல் 2. இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் 3ல் 1க்கு சமனான பின்னம் தான் 6ல் 2. இந்த முதலாவது இருக்கிற பின்னத்துக்கு பதிலாக 6ல் 2 எழுதுறோம். அடுத்த பின்னம் என்ன? 6ல் 1. இனி எங்களால் கூட்ட முடியும். 6ல் 2ஐயும் 6ல் 1ஐயும் எங்களுக்கு கூட்ட தெரியும். 2லையும் பகுதி எண்கள் எப்படி இருக்குது? சமனாக இருக்குது. ஆகவே பகுதி எண்ணில் 6 போட்டுட்டு 2ஐயும் கூட்டுவோம். 2ஓட 1 கூட்டினீங்கன்னா மேல 3 கீழே 6. 2 பின்னங்களையும் கூட்டும் பொழுது விடையாக என்ன கிடைக்கும்? 6ல் 3 கிடைக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வேலை செய்திருக்கிறோம். பகுதி எண்கள் சமன் இல்லாதபடியா அப்படியே 6ஐயும் 3ஐயும் கூட்டி 9 போட்டுறக்கூடாது. முதலாவது பின்னத்துக்கு பகுதி எண் 6 வார மாதிரி ஒரு சமவெளி பின்னத்தை கண்ட பிறகு நாங்கள் அவற்றை கூட்டும் பொழுது எங்களால கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு கேள்வி. இதே மாதிரி பகுதி எண்கள் சமன் இல்லாம வார மாதிரி 12ல் 3 3ல் 2 பின்னங்களையும் கூட்டுவோம். 12ல் 3 3ல் 2. இப்போ பாருங்க, 2லையும் பகுதி எண்கள் எப்படி இருக்குது? சமனாக இருக்குதா? சமனாக இல்லை. இங்க 12 இருக்குது, அங்க 3 இருக்கு. 2லையும் பகுதி எண்கள் சமனாக இல்லை. சமனாக இல்லாட்டி நாங்கள் 2 பின்னங்களை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த 2வது பின்னத்திற்கு ஒரு சமவெளி பின்னம் காணுவோம். என்ன மாதிரி காணுவோம்? பகுதி எண் 12 வார மாதிரி. முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 12, 2வது பின்னத்தின் பகுதி எண் 3. நாங்கள் என்ன செய்யலாம்? 3 12ஆ மாற்றலாம். 3 4ஆல பெருக்கினீங்கன்னா 12ஆ மாறிடும். மாறிட்டா 2லையும் ஒரே பகுதி எண் வந்துடும். அதுக்கு பிறகு எங்களால் கூட்ட முடியும். அப்ப இந்த பின்னத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. 2வது இருக்கிற பின்னத்தை பகுதி எண் 12 வார மாதிரி ஒரு எண்ணால பெருக்க போறோம். 3ஐ 4ஆல பெருக்கினீங்கன்னா தான் 12. ஆகவே 3ல் 2. இந்த பின்னத்தை பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காணுவோம். 4 8 3 4 12.
இப்ப பாருங்கோ இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் என்ன 12 8. இந்த பின்னம் இந்த பின்னத்துக்கு சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். இனி இங்கேயும் 12 இங்கேயும் 12 ஆகவே எங்களால கூட்ட முடியும். 12 3ஐயும் இந்த பின்னத்திற்கு பதிலாக இந்த பின்னத்துக்கு சமனான பின்னம் 12 8ஐயும் நாங்கள் கூட்டுவோம். இப்ப பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே விடையிலையும் பகுதி எண்ணில ரெண்டுலையும் சமனான பகுதி எண்ணை போட வேணும். 12 3ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 11. ஆகவே இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டும் பொழுது விடையாக என்ன கிடைக்கும்? 12 3 கிடைக்கும். 12 11 கிடைக்கும். அடுத்ததாக கழித்தல்ல நாங்கள் இப்படி ஒரு கேள்வி பார்ப்போம். மூன்றாவதாக பகுதி எண்கள் சமன் இல்லாம வார மாதிரியாக ஒரு கழித்தல் கேள்வி. ஒரு பின்னத்துல இருந்து இன்னொரு பின்னத்தை கழிக்கிற மாதிரியான கேள்வி பார்ப்போம். 5 4 20 7. ரெண்டு பின்னங்களையும் பாருங்க, பகுதி எண்கள் சமனாக இல்லை. இங்க 5 இருக்கு, இங்க 20 இருக்கு. முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 5, இரண்டாவது பின்னத்தின் பகுதி எண் 20. ரெண்டு பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் நாங்கள் ஒப்பிடுவோம். இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? 5ஐயும் 20ஐயும் வச்சுக்கொண்டு ஒன்றிலிருந்து இன்னொன்றை கழிக்க முடியாது. சமன் இல்லாட்டி நாங்கள் கழிக்க முடியாது. ஆகவே சமனாக வார மாதிரி செய்ய போறோம். 5 என்ன செய்த நீங்கண்டா 20 கிடைக்கும். 5 4ஆல பெருக்கினீங்கண்டா 20 கிடைக்கும். 5 4ஆல பெருக்கினீங்கண்டா 20 கிடைக்கும். ஆகவே முதலாவது பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண போறோம். என்ன மாதிரி? 4ஆல பெருக்கி. முதலாவது பின்னம் 5 4. முதலாவது பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கி சமவெளி பின்னம் காணுவோம். 4 தர 4 16. 5 தர 4 20. முதலாவது பின்னம் 5 4க்குரிய சமவெளி பின்னம் 20 16 ஆகும். இனி நாங்கள் இந்த பின்னத்துக்கு பதிலாக இந்த பின்னத்துக்கு சமனான பின்னத்தை போடலாம். 5 4க்கு பதிலாக 20 16. இதுக்காக இந்த பின்னத்தை போடுவோம். ஏன்னா இந்த பின்னம் சமவெளி பின்னம். இந்த பின்னத்துக்கு பதிலாக இந்த பின்னத்தை எழுதுவோம். 20 16. 20 16ல இருந்து 20 7 கழிப்போம். என்ன செய்ய வேணும்? நாங்கள் சமவெளி பின்னம் கண்டுட்டோம். 5 4ல இருந்து 20 7 கழிக்க வேணும். இப்படியே வச்சிருந்தோம்னா கழிக்க முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் சமவெளி பின்னம் கண்டிருக்கிறோம். 5 4க்கு சமனான பின்னம் 20 16. ஆகவே 5 4க்கு பதிலாக நாங்கள் 20 16 எழுதலாம். நீ 20 16ல இருந்து 20 7 கழிப்போம். இப்ப ரெண்டு பின்னத்திலையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குது. 20. ஆகவே பகுதி எண் 20 16ல இருந்து 7 கழிப்போம். 16ல இருந்து 7 கழிச்சீங்கன்னா 9. இனி ஆகவே 5 4ல இருந்து 20 7 கழிக்கும் பொழுது விடையாக என்ன கிடைக்குது? விடையாக 20 9 கிடைக்குது என்று எழுது. 20 9. பின்னங்கள் கூட்டலையும் கழித்தலையும் நாங்கள் இப்படித்தான். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் செய்கிறது இலகுவானது. பகுதி எண்கள் சமன் இல்லாமல் இருந்தால் பெரிய பின்னத்தை பெரிய
பகுதி எண்ணை கொண்ட பின்னத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சிறிய பகுதி எண்ணை கொண்ட பின்னத்தை பெரிய இதா மாற்றணும். 5 20 என்னென்ன மாற்றுறது. 5 என்ன செய்த நீங்கள்டா 20 கிடைக்குமென்று பார்ப்போம். 4 பெருக்கும் பொழுது இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் கிடைச்சிட்டு, ஆகவே 20 16 இருந்து 20 7 கழிப்போம் 20 9. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பின்னங்கள் ஒப்பிடுறது, பின்னங்களின் கூட்டல் கழித்தல் தொடர்பான கேள்விகளை செய்த நாங்கள் இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.